மகிமையான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சரீர பிரகாரமாக பார்க்கவில்லை, மகிமை பிரகாரமாக பார்த்தால். அதனால் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 4:10 நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஆமென். அழகா சொல்றாரு பாருங்க. பொதுவாக பைத்தியக்காரர் என்று சொன்னால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாதது, அவங்களுக்கு ஒரு கனவினப்படுத்துவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவிலே புத்திசாலிகள். அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளே, சபைக்குள்ள இருக்க பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, ஒரு சபைக்கு சொல்றாரு, நீங்களாம் ரொம்ப புத்திசாலி. இயேசு கிறிஸ்துவை நீங்க இமைக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ரொம்ப புத்திசாலி. நாங்கள் பலவீனர்கள். எங்களுக்கு ஏங்க அடிக்கடி பலவீனம் வருது? நாங்கள் கிறிஸ்துவிற்கு பலவீனர்கள். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், பணத்திலும் ஒன்றுமில்லாதவர்கள், சரீரத்தில் பலன் இல்லை, அந்தஸ்து இல்லை, ஆஸ்தி இல்லை, ஒன்றுமில்லை. அன்றாட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை அன்றன்றுள்ள அப்பந்தான். நாங்கள் பலவீனர்கள், நீங்களோ பலவான்கள். யாருங்க? இந்த இமைக்கு மாத்திரம் வாழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பலவான்கள். நமக்கு ஏன் அடிக்கடி சரீரத்தில் சில பாடு வரும் தெரியுங்களா? ஏன் கை கால் உடம்பு முழுவதும் நமக்கு ஏன் வேதனை தெரியுங்களா? எப்பெல்லாம் நம்ம வேதனைப்படுகிறோமோ இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்பெல்லாம் என் சரீரத்தில் வலி வேதனை இருக்கோ அப்பெல்லாம் கிறிஸ்து என்னோட வாசம் செய்கிறார் என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற காரியம் அது. அதாவது என் சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்குப்பான்னு சொல்ற, இந்த முள்ளை எடுத்து போட்டிருக்கப்பா, இந்த முள்ளு வேணாம் அண்ட சொல்றேன், இல்லை இந்த முள்ளு இருக்கட்டும்ப்பா, இந்த வேதனை இருக்கட்டும்ப்பா, எப்பெல்லாம் வேதனை வருது நான் வருவேன்ப்பா, அதனால உன் பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. இதுதான் அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் கனவான்கள். ஆமென்.